வளர்த்தெடுக்கிறது இருக்கிதானே பெரிய ஒரு கஷ்டம் தான் உண்மையிலே. ஏண்டா பெண்களுக்குரிய முதலாவது பாதுகாப்பு எங்க தெரியுமா? ஊடுதான் பாதுகாப்பு. அல்லாஹ் குர்ஆன் சொல்ல வக்கர்னா ஃபீ புயூதிகுன, பெண்களே தேவையில்லாம ரோட் வழியாக தெரியாம ஊட்டுள்ளுக்கு இருக்கிறது அவங்களுக்கு ஒரு பாதுகாப்புன்னு அல்லாஹ் தஆலா சொல்றார். ஊட்டுள்ளுக்கு இருந்தாலும் இந்த காலத்துல ஒரு பொன்குல புள்ளைய பாதுகாக்கிறது மிச்சம் ஒரு கஷ்டமான ஒரு காலகட்டம். ஏ காரணம், பெண் பிள்ளைகளை கொடுக்க வேண்டிய ஈமானிய தர்பியத், சரியான தக்குவாவ, கொடுக்கப்பட வேண்டிய குர்ஆன நாங்க சரியாக கொடுக்காம ஏதேதோ மத்த கல்வியை கொடுத்திருக்கிறோம். வானான்னு செல்லவர் அல்ல, நல்ல விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும். எப்பயுமே நாங்க சொல்றதை விட நான் கல்விக்கு எதிரானவன் அல்ல. ஆனா படிப்பு என்ற பெயர்ல ஒரு பொம்பளை புள்ளட வெக்கம், ஒரு பொம்பளை புள்ளட மானம், மறுவாதி கலட்டி எடுக்கப்படும் சொன்னால் அந்த படிப்பை படிக்கிறது ஹராம். நல்ல ஞாபகத்தை வச்சுக்கோங்க. எப்பயுமே இஸ்லாம் செல்லல்ல, பெண்களே உங்களோட வெக்கத்தை கொடுத்து உங்களோட கண்ணியத்தை கொடுத்து படிப்பை படிங்க, அந்த கோஷம் முடிய இந்த கோஷம் முடிய, உங்களோட இஸ்லாத்துடைய கட்டுப்பாடோட எந்த படிப்பையும் படிங்கன்னு சார் இஸ்லாம் எங்களுக்கு செல்லுது. அதனால அந்த படிப்பு படிக்க வானான்னு செல்ல வரல, ஒரு கட்டுப்பாடோட வச்சுக்கோங்க. உங்களோட கண்காணிப்போட பொம்பளை பிள்ளைய வச்சுக்கோங்க. பெண் பிள்ளைகளுக்கு முதலாவது கொடுக்க வேண்டியது ஈமான. எங்களை ஹஸ்ரத் அவங்களை விளங்கப்படுத்தினாங்க. ஈமான கொடுக்காம நீங்க பொம்பளை பிள்ளைக்கு நீ எந்த கல்வியை கொடுத்தாலும், இத நான் குர்ஆன் அல்லாஹ் நான் சொல்லல, குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்றான், அப்படியாப்பட்ட பிள்ளைகள் உங்களுக்கு உலகத்துல எதிரியாக இருக்கும், மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கையில எதிரியாக இருக்கும். இன்ன மின் அஸ்வாஜிக்கும் வ அவுலாதிக்கும் அதுவல் லக்கும். அல்லாஹ் இந்த பிள்ளைய பார்த்து பாக்கியம் உள்ளது நியாமத்து சொல்லி சொன்னானோ, அதே பிள்ளைய பார்த்து இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், ஒரு காலத்துல உங்களோட பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையோ உங்களோட எதிரிகள் அல்லாஹ் சொல்றான். இன்னைக்கு நாம பாக்குறோமா இல்லையா? கண்கூடாக பாக்குறோம். சரியான முறையில ஒரு பேரண்ட்ஸுக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு பிள்ளையால கிடைக்குது இல்ல. பொம்பளை பிள்ளைய பார்த்தா ஒன்று கொண்டு உமாவா போட வாயடிக்குது. எங்கட கொழும்பு பேச்சுல நான் பேசுறேனே, ஒன்று கொண்டு வாயடிக்குது. ஒன்று சொன்னா அதுக்கு மேலதான் அது இருக்குது. இன்னைக்கு பெரும்பான்மையான பெண் பிள்ளைகள் உமாவாப்பா பேசி குடிச்ச மாப்பிள்ளை மாதிரி கல்யாணம் முடிச்சிடல. அவங்க பேஸ்புக்ல பார்த்ததும் அவங்க டிக்டாக்ல பார்த்ததும் இதத்தான் கல்யாணம் முடிச்சு தரணும், இல்லாட்டி நான் தூக்கு பாட்டி கொடுவேன், இல்லாட்டி போலீஸ்ல எந்திரிய போடுவேன். இந்த நிலைமையில தான் இருக்கிறாங்க. இப்ப இந்த நிலைமைக்கு ஏத பொம்பளை புள்ள போறதுக்கு அந்த பொம்பளை புள்ள காரணம் இல்ல, தாய்மார்களே நாங்க தான் காரணம். கொடுக்கப்பட வேண்டிய இல்மும் சரியான முறையில கொடுக்கப்படல. நல்ல விலகிக் கொள்ளணும். ஒரு பொம்பளை புள்ள ஒரு ஆண் பிள்ளை, குறிப்பா பெண் பிள்ளை நான் சொல்றேன், அவங்களால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு கிடைக்கலையா, அவங்க உங்களுக்கு ஏசுறாங்களா, உங்களுக்கு கையை ஓங்குறாங்களா, அப்படி நடக்கிறது தானே, அடிக்கிற மாதிரி வாரது. இது எல்லாத்துக்கும் முதலாவது ரீசன் என்ன தெரியுமா? குர்ஆன் ஹதீஸுடைய ஒளியில சைக்காலஜி ரீதியா நான் சொல்றேன், எங்களோட பிள்ளைகள் வீட்டுல இருந்து கொண்டு உமா பாப்பாக்கு தெரியாம பார்க்கக்கூடிய சினிமாக்களும் பாட்டுகளும் இதுக்கு அடிப்படை காரணம். அமெரிக்காவுடைய ரிசர்ச் ஆய்வு சொல்லுது, மியூசிக் இருக்குதானே, மியூசிக் இத ஒருத்தர் அதிகமா கேட்கிறாரு. அந்த மியூசிக்ல இருந்து வரக்கூடிய சத்தம் என்ன தெரியுமா? சத்தத்துடைய மீனிங்க சொல்றான், கிளியுவ மத கிளியுவ மத கிளியுவ, உட உம்மாவை கொள்ளு, உட உம்மாவை கொள்ளு, உட உம்மாவை கொள்ளு. பிஞ்சு உள்ளத்துல இருந்து, பிஞ்சு வயசுல இருந்து அந்த பிள்ளைக்கு நாங்க மியூசிக்க போட்டு காட்டுறோம், படத்தை போட்டு காட்டுறோம். இத கேட்டு 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 என்ன நடக்கும்னு சொன்னா, மியூசிக் இன்பம் கூடி உம்மா வாப்பட மதிப்பு உள்ளத்துல இருந்து கலட்டி எடுக்கப்படும். இதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன். அதிகமா மியூசிக்ல ஊறின ஒரு பொம்பளை பிள்ளைய பாருங்க பாப்போம், உடைய மதிக்காது ஒரு நாள். அது போன்ல கொஞ்சம் ஊறி போயிட்டு இருந்துச்சுன்னு சொன்னா, போனோட இருந்துச்சுன்னு சொன்னா, நீங்க சாப்பாடு ரெடி பண்ணி ஃபாத்திமா ஆயிஷான்னு சொல்லி கூப்பிடுவீங்க, 3 தைனம் கூப்பிடுவீங்க, 4வது தைனம் அவங்களோட வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை வேற. இத கொஞ்சம் நீ ஆய்வு செஞ்சு பாருங்க. இது எல்லாத்தையும் காரணம் இதுதான். அதனால முதலாவது ஒரு வசியத்தாக நான் முன்வைக்கிறேன், சின்னத்திலிருந்து
யாருக்கும் அல்லாஹ்வுக்காக வேண்டி போனை கொடுத்து பழக்கவானா, போனை கொடுத்து பழக்கவான. இன்றைக்கு கல்யாணம் முடிச்ச பொம்பளை பெண் பிள்ளைகளுக்கு கூட போனை கொடுக்கிறதா இல்லையான்னு யோசிக்க வேண்டிய ஒரு காலம். நிறைய சம்பவங்கள் இருக்கு, பிள்ளைகள் இருக்கிறதா எனக்கு செல்லையா யோசிக்க வேண்டிய ஒரு கட்டம். அந்த அளவுக்கு குழப்பங்களும் ஃபித்னாக்களும் அனாச்சாரமும் நிறைஞ்சிருக்கு. அது போதாதுக்கு இன்னைக்கு நிறைய பொம்பளை யூடியூப் பைத்தியம் பிடிச்சி அவங்கள பார்த்தா டிக்டாக்ல ஆட்டம் போடுறாங்க. அவங்களுக்கு வேணும் லைக் பிக்சர் எடுக்கிறது. சுருக்கமா சொல்ல போனா இதெல்லாம் என்னது கண்ணியமான தாய்மார்கள்? ஒரு பொம்பளை பிள்ளைக்கு இது ஒரு பசுதா, இது அழகாயுது. இதுக்கு அடிப்படை காரணம் பொம்பளை பிள்ளை A level பாஸ் ஆகினு சரி வாப்பா துபாயில அனுப்புற பெரிய ஒரு அர்ராத்தல் பானை அப்படித்தான் செல்வம். அந்த பொம்பளை பிள்ளையை கொடுத்தாச்சு, அதை பார்த்து கொண்டிருக்கி, அதை பார்த்து உள்ளமும் கெட்டு ஈமானும் கெட்டு உம்மாப்பட மதிப்பும் அந்த பெண் பிள்ளையில உள்ளத்திலிருந்து கலட்டி எடுக்கப்பட்டது. அதனால முதலாவது உங்களுக்கு நான் வசியத்தா சொல்றேன், கல்யாணம் முடிக்காத பெண் பிள்ளைகளுக்கு போனை கொடுத்திருந்தா அல்லாஹ்வுக்காக இன்றைக்கு எடுத்துருங்க. அதை உங்களுக்கு மனசே கஷ்டமா இருந்தாலும் பிரச்சனை, இதனுடைய பிரயோசனத்தை இன்ஷா அல்லாஹ் பின்னால நீங்க விலகி கொள்வீங்க. இது வானம், இது ஆக பெரிய ஒரு நெஞ்சு. நீங்க எப்ப கூட பொம்பளை பிள்ளைக்கு போனை வாங்கி கொடுக்குறீங்களோ அதோட விலகி வச்சுக்கோங்க. எங்கட பெண் பிள்ளைக்கு நான் ஒரு கத்திய வாங்கி கொடுத்துருக்கேன். இந்த சோசியல் மீடியாவை இந்த காலத்துல ஒரு உதாரணம் காட்டுன்னு சொல்ல ஒரு கத்திய போல